சட்டமன்ற தொகுதி, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி மக்கள், அதற்கு உட்பட்ட கொல்லுமாங்குடி பகுதியை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பகுஜன் சமாஜ் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று இந்தியாவின் அனைத்து தொகுதிகளிலையும் நம்ம வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட்டு இருக்கோம். அனைத்து உறுப்பினர் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இன்னைக்கு போட்டியிடுறாங்க இந்தியா முழுக்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம தனித்து போட்டிடுறோம், ஏன் நம்ம கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிடுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு விவரமாக சொல்லி ஆகணும். நம்ம தனிப்பட்ட வாக்குரிமையான அதனுடைய வலிமையை உங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும். இந்த வாக்குரிமையை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்படுற ஒரு வாக்குரிமை, அது மறைமுக வாக்குரிமை எப்படின்னு சொல்றீங்கன்னா, நம்ம யாருக்கு வாக்களிக்க போகிறோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும், நம்முடைய தாய் தந்தையாக இருந்தாலும், ஒரு கணவராக இருந்தாலும், ஒரு மனைவியாக இருந்தாலும், எப்பேற்பட்டவர்களாக நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கு வாக்களிக்க போகிறோங்கிறது பிறருக்கு தெரியவே தெரியாது. இந்த அரசாங்கம், நம்முடைய அமைப்பு அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது. நம்ம யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய சுதந்திரத்துக்கான வாக்குரிமை, நம்முடைய வளர்ச்சிக்கான வாக்குரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், கலாச்சாரம், பண்பாடு, இப்படியான வாக்குரிமையை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு நபருக்கு அந்த வாக்கை நமக்கு கொடுக்கணும். வாக்காளர்கள் மிக விழிப்புணர்வாக அதை நம்ம கையாளணும். இந்த வாக்குரிமை நீங்கள் யாரையும் கேட்காம உங்களுடைய நலனுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. 18 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும், 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த வாக்குரிமை கொடுக்கப்படுகிறது. 18 வயதிலேயே இந்த நாட்டை நிர்ணயிக்கிற சக்தி உங்களுக்கு கொடுக்கப்படுறது. 18 வயசுல உங்க வீட்டில் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஒரு பணத்தை நிர்வாகம் பண்றது, ஒரு பணத்தை கையில கொடுத்து நிர்வாகம் பண்ண சொல்லுவாங்களா தெரியாது. ஆனா இந்த நாட்டு மக்கள், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு 18 வயசுலேயே உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்குது. இந்த நாட்டை நிர்ணயிக்க சக்தியா நீங்க மாறுறீங்க. அப்படிப்பட்ட வாக்குரிமையை நீங்க பலமா பயன்படுத்தணும். யார் இந்தியாவை ஆளணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நாங்க பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நாங்க சொல்றோம், இந்தியாவை நாங்க ஆளணும்னு கேட்டு வரோம். உங்கள்கிட்ட பெஹல்ஜி மாயாவதி அவர்கள் தலைமையில இந்தியாவை ஆளணும்னு கேட்டு வரோம். எங்களுக்கு வாக்களிங்க, எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இந்த வாக்குரிமையை நீங்க இன்னும் பலமா பயன்படுத்தணும். இந்த கொல்லுமாங்குடி பகுதி நான் வேலை பார்த்த என்னுடைய பகுதி. நான் தினமும் வந்துட்டு போயிட்டு இருந்த பகுதி. இந்த மண் எனக்கு சம்பளம் கொடுத்துருக்குது. இந்த மண்ணுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் அரசியலில் இருக்கிறேன்னா அதுக்கான காரணமும் இந்த மண்ணிலேருந்து தான் தொடங்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நான் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். இந்த மண் எனக்கு ரொம்ப நெருக்கமான மண், எனக்கு மிக உணர்ச்சி பூர்வமான ஒரு மண். நான் படிச்சுட்டு வேலை இல்லாத இந்த சமயத்தில் எனக்கு வாக்களித்த, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு இந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நிறுவனங்கள்லாம் இங்கே இருக்குது. அப்படிப்பட்ட என்னுடைய மண், நான் என்றைக்குமே உங்களை கைவிட்டுற மாட்டேன். நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக இந்த தொகுதி மக்களுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வருவேன். நான் நேற்று திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உட்பட்ட பகுதிகளில் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கொல்லுமாங்குடியில் நின்று பேசுகிறேன். இது என்னுடைய உணர்வுபூர்வமான ஒரு இடம். நீங்களாம் என்னை கைவிட்டுற மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் மீண்டும் நிற்கிறேன். 2019 நான் சுயேட்சையாக நின்னேன். அதன் பிறகு இந்த அரசியல் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சிங்கிற இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி பயணிச்சு உங்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே 5 வருடமும் தொடர்ச்சியாக நான் பணியாற்றிட்டு வரேன். நீங்கள் எனக்கு வாய்ப்பளியுங்கள், ஒரு முறை வாய்ப்பளியுங்க. நம் இளைஞர்களாக நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துவோம். தாய் தந்தை போன்ற பெரியவர்கள் இருக்கீங்க, ஒரு முறை உங்களுடைய ஓட்டை எனக்கு நீங்க போட்டு பாருங்க. நாம இந்தியாவை ஆளக்கூடிய வர்க்கமாக மாறுவோம். ஜெய் பீம்.